அரசாங்கத்துக்கு அரசாங்கம் கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பார். எப்படி திமுக அரசாங்கத்துக்கு உறுதுணையாக இருந்தாரோ அதே மாதிரி. ஆனால் விஜயினுடைய அன்பு நோக்கத்தினால் தமிழகத்திலிருந்து இனி எதிர்குரல் வருமா வராதா என்பதுதான் பிரதமருடைய மைண்டில் போற மாதிரி எனக்கு படுதுங்க. ஏன்னா காரணம், திமுக எதை எடுத்தாலும் நரேந்திர மோடி மேல திருப்பினாங்க. எது அந்த மொழிக் கொள்கையாகட்டும், பாசிசமா பாயசமா தெய்வ குரல், அது எதுவா இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டி. ஏன்னா அத பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு ஒரு பொதுக்கூட்டத்துல. எந்த சமயத்துல திமுக லெட்டர் வந்ததுன்னா அவங்க அழுதுன்னே கேட்கறாங்க, ரோத்தே ரத்த அப்படின்னு ஹிந்தியில வேற சொல்லியிருக்காரு. சோ இது வச்சு பார்த்தால் விஜய் அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுத்ததிலிருந்து தமிழகத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். ஏற்கனவே 2015 டிஃபென்ஸ் காரிடார் ஒன்று ஓபன் பண்ணியிருக்காங்க. சென்னைக்கும் ஹைதராபாத்துக்கும், சென்னைக்கும் பெங்களூருக்கும், சென்னைக்கும் திருவனந்தபுரத்துக்கும் ஹைவேஸ் போட்டிருக்காங்க. இனிமேல் போக போக வளர்ச்சி திட்டங்கள் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக விஜய்க்கு பாஜக மேல கோபம் இருந்தாலும் கொள்கை ரீதியாக, அரசியல் ரீதியாக பிரதமர் 140 கோடி பேர் பிரதமரை எலெக்ட் பண்ணிருக்காங்க. 8 கோடி பேர் தமிழ்நாட்டில் விஜய் எலெக்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வைத்து பார்த்தா தமிழகத்திற்கு உதவி செய்ய தயார். அது டிஃபென்ஸ் கார்னர் போட்டேன்னு சொன்னேன்னு நேற்று பாருங்க, டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல அந்த என்கிட்ட கொடுன்னு கேட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் கொடுப்பாரு பிரைம் மினிஸ்டர். வளர்ச்சினா உடனே விழுந்துடாது. அதே மாதிரி விஜய் கூட வளர்ச்சிக்கு யார் சொன்னா அங்க இருப்பேன்னு சொல்லி ஸ்வேரிங் செரமனிலே பேசியிருக்காரு. இது ரெண்டுத்தையும் ஒண்ணு வச்சு பாத்தீங்கன்னா